ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, இந்த டிசம்பர் மாதம் முழுக்க ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுக்க இருக்கு அப்படின்றத பத்தியும், மேலும் இந்த மாதத்தை எளிமையாக நீங்க கடந்து வரத்துக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் என்ன அப்படின்றத பத்தியும் தான் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2025ஆம் வருடத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் நடைபெற்று இருக்கு. இந்த டிசம்பர் முடிஞ்சிருச்சு அப்படின்னாவே நமக்கு புத்தாண்டானது பிறக்க ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு எவ்வளவு தான் கஷ்டங்களானது இருந்தாலுமே கூட இந்த கஷ்டங்கள் முழுமையாக இன்னும் நிவர்த்தி ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகாமல் தான் இருக்கிறாரு. அஷ்டம சனியாக உங்களுக்கு நிறைய விஷயங்களை செய்துட்ருக்காரு. இன்னும் ஒரு சில மாதங்களில் அந்த அஷ்டம சனியானது உங்களுக்கு மாறி அர்த்தாஷ்டம சனியாக செயல்பட ஆரம்பிச்சிடுவார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும். அதனுடைய அடிப்படையான ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதத்தை எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மாதமும் நிகழக்கூடிய மாற்றங்களானது அந்தந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பொறுத்து தான் ஏற்படுது. அந்த வரிசையில் இந்த டிசம்பரில் என்ன கிரகநிலைகள் இருக்குது, என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் தனுசு ராசி நேயர்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ 2026ஆம் வருடம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த தனுசு ராசி நேயர்களுக்கு எல்லாத்த விட இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அஷ்டம சனி காலத்தில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலுமே கூட அந்த எல்லாத்துக்குமே ஒரு அஸ்திவாரம் போடுற மாதிரி தான் இந்த டிசம்பர் உங்களுக்கு இருக்குது. அதை பற்றின ஒரு பொது பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2025ஆம் வருடம் பிறந்தது மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வருடத்தினுடைய இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ எல்லாருமே புத்தாண்டை அவளோட தான் எதிர்பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புத்தாண்டுக்கான பலன்களும் ரொம்ப விரைவில் வர இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வீடியோஸையும் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த வருடம் முழுக்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம். இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் கிரகநிலைகளுடைய தாக்கத்தால் ஒரு சில சம்பவங்கள் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்குது. ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா சூரியன் மற்றும் செவ்வாய் 2 பேருமே காலபுருஷனின் 9வது வீட்டில் தான் பயணிக்க போகிறாங்க. அதே போல் சனி பகவான் பார்த்திங்கன்னா தன்னுடைய முழுமையான பார்வையும் அந்த கிரகங்கள் மீது தான் விழுது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கு ஒரு கண்டமான ஒரு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் உறுதியாக இருக்க போகுது. ஆனால் குரு வக்ரம் அடைந்திருக்காரு. வக்ரம் அடைந்த குரு கடகராசியில் தான் பயணித்துட்ருக்காரு. இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த 3 மாதங்கள் வரைக்குமே அவர் வக்ரமாக தான் இருப்பார். ஸோ இதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயண யோகமும் கூட இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கு. விருச்சிக ராசியில் புதன் சுக்கரனுடைய இணைவானது ஏற்பட போகுது. அதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த யோகமானது உருவாகியிருக்கு. இந்த யோகம் தனுசு ராசி நேயர்களில் பலருக்கும் பார்த்தீங்கன்னா யோகமான பலன்களையும் ஒரு சில நேரங்களில் துரதிர்ஷ்டமான பலன்களையும் கொடுக்க இருக்குது. ஸோ அதனால் என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது, இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தனுசு ராசிக்காரங்க யாராவது இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் தனுசு ராசியானது இருக்கோ அவங்களுக்கு இந்த பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். தனுசு ராசி இல்லைனா தனுசு லக்னத்தை சார்ந்த நபர்கள் யாராக இருந்தாலுமே இந்த டிசம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா சூரியன் செவ்வாய் 2 கிரகமும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து இருக்குது. 7வது இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா வக்ரமாக தான் இருக்கிறாரு. சனியுடைய பார்வை வேற உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றதுனால வேலையில் ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் அழுத்தமும் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா அஷ்டம சனியானது முடிய போகிற காலகட்டம் அப்படின்றதுனால அதனுடைய தாக்கம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கால் பக்கத்தில் கால் முட்டி, தலைவலி, கண் தொடர்பான பிரச்சனைகள், அதிகமாக டென்ஷன் ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ஆரோக்கியம் சார்ந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அப்படின்றதுனால தனுசு ராசியுடைய அம்மா அவங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கிற மாதிரி நீங்களும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களையும் பார்த்துக்குங்க, உங்கள் அம்மாவையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா 2 பேர்த்துக்குமே சரியாக இல்லை. அதாவது இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்றைக்கோ நீங்கள் செய்திருப்பீங்க ஒரு தவறு. அந்த தவறை இப்போ நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுட்ருப்பீங்க, யோசிச்சுட்ருப்பீங்க, பேசிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்
நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு நமக்கு தெரியும். அது எப்போவோ செஞ்சிருப்போம். ஆனா, அப்ப செஞ்சது கூட தப்பு அப்படின்னு மனம் வருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலைய சனி பகவான் கண்டிப்பா ஏற்படுத்தி குடுப்பாரு. ஏன்னா, சனி வந்து உங்களுக்கு அஷ்டம சனியா வந்து இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது, கண்டிப்பா அதனுடைய விஷயங்கள்லாம் செய்வாரு. கணவன், மனைவி ஆரோக்கியத்த வந்து பார்த்துக்கோங்க. உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டிசம்பர்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்த நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா, இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பயணங்கள் கிடைக்கும். பயணங்களும் உங்களுக்கு ஆதாயத்த கொடுக்கும். 100% பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மாற்றங்கள் உறுதியா ஏற்படும். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா, புதன், சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, விரயஸ்தானத்தில இருக்கிறதுனால, நிறைய ஹோட்டல்கள்ல போய் தங்குறது, மலை பிரதேசங்கள்ல போய் தங்குறது, கோயிலுக்கு போறது, இந்த மாரி உங்களுக்கு செலவுகளும் இருந்துட்டே தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, ஒரு வகையில உங்களுக்கு யோகமா இருந்தாலும், ஒரு வகையில செலவும் இருக்கத்தான் செய்யும். சுப செலவுகள் சந்தோஷமா தான் செய்ய போறீங்க. ஏன்னா, நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு நேரம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். வெளியூர் போறது, வெளிநாடு போறது, ஆன்மீக ரீதியா சுற்றுலா போறது, தான தர்மங்கள் செய்யறது, இந்த மாரியான விஷயங்கள்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்கும். ஸோ யார் ஒருத்தருக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்குதோ, அதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா, எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கும்போதே வந்து பயன்படுத்திக்கிறது தான் ரொம்ப நல்லது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த விஷயங்கள தாண்டி ஒரு சில நேரங்கள்ல முழுமையான ஒரு கவனத்தையும் வந்து எடுத்துக்கணும். அந்த விஷயம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிதிநிலை எப்படி இருக்கு இந்த மாசம் அப்படின்றத பார்த்துடலாம். நிதிநிலை அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து கவனமா இருக்க வேண்டிய ஒரு மாதம் தான். ஏன்னா, எதிர்பாராத செலவுகள் இருக்கும். அந்த செலவ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க இந்த மாசம் இருக்கும் அப்படின்னு. ஆனா அது இருக்கும். அதனால நிதி இழப்பீடுகள வந்து நீங்க பார்க்குற மாரி இருக்கும். எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே நீங்க என்ன பண்றீங்கன்னா, கையில கொஞ்சமாவது வச்சிருக்க மாரி பாருங்க. ஒரு பட்ஜெட் போட்டு நீங்க உங்களுடைய செலவுகள செய்யுங்க. அப்படி இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து சிறப்பா இந்த மாதத்த கொண்டு போக முடியும். நிதி நிர்வாகத்தில எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடினமான உழைப்புக்கான பலன்கள் கட்டாயமா இந்த மாதம் கிடைக்கும். அதனால உழைக்கிறதுக்கு தயங்கக்கூடாது. மேலும் பொருளாதார நிலைமை சீரா வச்சுக்கணும் அப்படின்னா, அதற்கேற்ற வருமானமும் நமக்கு கையில இருக்கணும். வருமானத்த எல்லாருமே வந்து பெருகிக்க பாருங்க. தொழில், வேலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய முன்னேற்றத்த வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான். அஷ்டம சனியானது கொஞ்சம் முடிய போகிற நேரம். அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாக போகுது அப்படிங்கும் பொழுது, தொழில் ரீதியான முன்னேற்றங்கள்லாம் வந்து ஏற்படும். புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். அதேபோல வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க, உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுக்கள பெறுவீங்க. ஆதரவு கிடைக்கும். ஸோ புதிய திட்டத்தில சேருவீங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வேலையில ப்ரமோஷன் வேணுமா? அது கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா? கிடைக்கும். வேலை இல்லையா? வேலை கிடைக்கும். ஸோ இந்த மாரி எக்கச்சக்கமான விஷயங்கள். சேலரில இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, போனஸ் கிடைக்கிறது, ஏதாவது ஒரு நேரத்தில நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுலேருந்து ஒரு பணம் கிடைக்கிறது. ஸோ இந்த மாரி ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு புதிய புதிய விஷயங்கள் நடந்துட்டே தான் இருக்கும். வேலை தொடர்பான பயணங்கள் நீங்க போற மாரி இருக்கும். வெளியூர் போறது, வெளிநாடு போறது, ட்ரெய்னிங் கிடைக்கிறது. ஸோ இந்த மாரி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில நிகழ்வுகள் உங்களுக்கு நடந்துட்டே தான் இருக்கும். தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் சூப்பரா இருக்கும். வியாபாரம் நல்லா நடக்கும். தொழில்ல நல்ல ஒரு விருத்தியானது ஏற்படும். வியாபாரத்தில முன்னேற்றம் கிடைக்கும். குருவினுடைய நிலைப்பாடு உங்களுக்கு இந்த டைம்ல கண்டிப்பா தொழில்ல லாபத்த கொடுக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்க தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா டிசம்பர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல ஏற்கனவே செய்துட்டு இருக்கக்கூடிய தொழில் எப்படி ஆகும் அப்படின்னா, இந்த டிசம்பர்ல நிச்சயம் அது வந்து விரிவடையும். அது மட்டும் இல்லாம நல்ல லாபத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய புதிய யோசனைகள் எல்லாம் உங்களுக்கு வரும். அந்த யோசனைகள் எல்லாம் உங்களுடைய தொழில்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அதன் மூலமாக மிகப்பெரிய வருவாய் கிடைக்கும். நல்ல வெற்றிகள் கிடைக்கும். ஸோ அந்த புதிய யோசனைகளையும், திட்டங்களையும் நீங்க புகுத்துங்க. உங்களால என்னலாம் செய்ய முடியுமோ, அதெல்லாம் வந்து செயல்படுத்துனீங்க அப்படின்னா, நிச்சயமா இந்த டிசம்பர் உங்களுக்கு ஒரு அஸ்திவாரம் போடுற மாரி தான். நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். புதுசா பிறக்கக்கூடிய வருடத்தில நீங்க புதுமையான ஒரு தோற்றத்தோட வந்து எல்லாருக்கும் தெரிவிங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேரம். ஆரோக்கியம் அப்படின்ற போது கண்டிப்பா கவனம் இருக்கணும். 8வது வீட்ல குரு பகவான் இருக்கிறாரு. ஸோ உடல்நல பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும். ஆரோக்கியத்தில தொடர்ந்து நீங்க விழிப்போடு தான் இருக்கணும். சரியான உணவு, உடற்பயிற்சி, நல்ல ஓய்வு இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அதேபோல கல்வி பயிலக்கூடிய மாணவ, மாணவிகளுக்கு இந்த தனுசு ராசியை உடையவர்களுக்கு எல்லாமே இந்த டிசம்பர் ரொம்ப சாதகமா இருக்கும். ஸோ அதனால நிறைய முயற்சிகள் எடுத்து படிங்க. நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா மதிப்பெண் கிடைக்கும். அதேபோல உங்க கவனக்குறைவா இருந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த டைம்ல கொஞ்சம் சிக்கலா இருக்கும். புத்திசாலித்தனம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கிறதுனால, கண்டிப்பா நீங்க வந்து நல்லாவே வந்து படிப்பீங்க. ஆர்வம் வந்து ஏற்படும். ஸோ எளிமையா எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுப்பீங்க. உங்களுடைய பணிகளையும் வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிக்க முடியும். ஸோ இந்த மாரி எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்லபடியா நடக்கும். குடும்ப உறவுகளும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாவே இருக்கும். பொறுப்போட நடந்துக்கோங்க. குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்பப்போ சின்ன சின்ன சவால்கள் வரதான் செய்யும். இருந்தாலுமே கூட அந்த சவால்கள துணிச்சலோட எதிர்கொண்டீங்க அப்படின்னா,
உறவுகளை வந்து சிறப்பாக வந்து கையாள முடியும். திருமணமாகி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் தொடக்கம் வந்து கொஞ்சம் பலவீனமாக இருந்தாலுமே கூட நாட்கள் போக போக புரிதல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஒற்றுமை பார்த்திங்கன்னா பலப்பட ஆரம்பிக்கும். உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறுக்கம் எல்லாம் குறைஞ்சி நல்ல ஒரு அந்யோன்யம் பிறக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்க இருக்குது. பொருளாதாரமும் சந்தோஷமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80% நல்லா தான் இருக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கணும் அப்படின்னா பெருமாளை மனசார வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்கும். டிசம்பர் 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி வருது. ஸோ ரங்கநாதரை நீங்கள் கண்டிப்பாக போய் தரிசனம் செய்துட்டு வாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே போல் இந்த மாதத்தில் கோவில் தர்ம காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யுங்க. அன்னதானத்துக்கு வந்து உதவி செய்யுங்க. மேலும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது. குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமையெல்லாம் வந்து மிஸ் பண்ணாதீங்க. வியாழக்கிழமையெல்லாம் குருவுக்கு உகந்த நாள். மஞ்சள் நிற பொருட்களை நீங்கள் தானம் செய்யுங்க. இதெல்லாம் வந்து சிறப்பான ஒரு வழிபாடு, எளிமையான ஒரு வழிபாடு. இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும். மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.